என் பேர் லக்ஷ்மி மேடம். எங்கள் அம்மா வீடு வந்து ஆரணி. எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 20 வருஷம் ஆகுது. எங்கள் ஃபஸ்ட்டு புருஷன் அவர் பேர் கண்ணன். அவர் காலையில் வந்து காலம் ஆகிட்டார். எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு தம்பி இருக்கா. நல்லபடியாக தான் கட்டி கொடுத்தாங்க? இல்லை, நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அவரையே. கண்ணன்றவரை வேலை செய்கிற இடத்துல? வேலை செய்கிற இடத்துலேருந்து. அவர் இருக்கும்போது அவருக்கு தண்ணி சாப்பிட்டு காலம் ஆகிட்டாரு. காலம் ஆகிட்டு ரொம்ப. பசங்க இருந்ததா உங்களுக்கு? ஒரு பையன் 2 பொண்ணு இருக்கு. அவரோட பசங்க? ஆமாம் மேடம். சரி. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துலேருந்து எனக்கு ஒரு பொண்ணு மூலியமாக தான் இவர் தெரியும், ஜாப்பர்ன்றவரை. அவங்க வந்து சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வேணாம், நான் 3 பசங்க பேத்துவேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உன் பசங்களாம் நான் பார்த்துக்கிறேன், கொல்றேன், நீ வேறு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் இவரோட பழகுந்தேன்னா தப்பு தான் மேடம். நான் பண்ணேன். பழகினீங்களா? அவர் வேற விதமால சொன்னாருமா? லாட்ஜில் தான் உங்களை பார்த்தேன்னு சொன்னார்? ஆமாம் மேடம், இவர் தான் கூட்டிகிட்டு போனார். வேற ஒரு பொண்ணு மூலியமா என்னை கூப்பிட்டு போனாங்க. இவராக கூட தான் நான் போனேன். எனக்கு தெரியாது அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவார்னு சொல்லி. அப்படி ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது? தெரியாது மேடம், நான் போனதும் கிடையாது மேடம். ஆனால் இவராக கூட தான் நான் போனேன். வேற யாரா கூட? இவர் தான் கூட்டிகிட்டு போனார். இவரு தான் கூப்பிட்டு போனார். சும்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்களை பரிச்சயம் பண்ணி விட்டுட்டாங்க? யாரு? அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிறவ தான் அறிமுகப்படுத்திட்டாங்க. எதுக்கு லாட்ஜுக்கு போனீங்க? இவர் கூட்டு அதுக்கு முன்னே பழக்கம் மேடம். எனக்கு கோயிலாண்டு பேசணும் கொள்ளணும். அப்புறமேட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சு, அவங்க நல்லவங்க தான், நீங்கள் ஒன்னே பேசிக்கோ, கொண்டுக்கோ, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு இவருமே இந்த பொண்ணு மேலே நம்பிக்கைலாம் இவர்கிட்டே நான் கேட்டேன், என்னன்னா நீ செய்வீங்களா, எனக்கு 3 பசங்க இருக்குது, எல்லா பிரச்சனையுமே இவர்கிட்ட சொன்னேன் மேடம். சொன்னதுக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இவர் தான் கூப்பிட்டு போனார். இவராக கூட தான் நான் போனேன்னே. லாட்ஜுக்கு தான் போகிறீங்கன்னு தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு தெரியும் மேடம். இவராக கூட தான் நான் போனேன். போனதுக்கப்புறம் எப்படியோ இருந்தோம், 1 வருஷம் நல்லபடியாக தான் என்னை பார்த்துட்டு இருந்தார், எந்த குறையும் கிடையாது. அப்போ உங்கள் வீட்டிலலாம் தெரியாது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு? யாரு? அதுக்கப்புறம் தான் மேடம் நானாக சொன்னேன். சொன்னது எங்கள் அம்மா வந்து, இல்லைம்மா வேணாம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு 3 பசங்க ஆயிடுச்சு, உனக்கு சப்போர்ட்டும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா இவர் நம்பிக்கையாக தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர ஆரம்பித்தேன் நான். யாரே இவரு வந்துவார், சும்மா பேசுவார் கொள்வார். இருந்தோம். கல்யாணம் பண்ணீங்களா? கோயிலில் போய் தான். அவங்க முஸ்லீம். அவர் மணி போட்டு மெட்டி போட்டு விட்டார் மேடம். சரி, நீங்கள் தனி வீட்டில் நீங்களும் உங்கள் பசங்களுமா இருந்தீங்களா? தனியெல்லாம் இல்லை மேடம், அம்மா கூட தான் இருந்தீங்க. எங்கள் வீட்டுக்கார் காலம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவரை பரிச்சயமான அப்புறம் நீங்கள் வெளியே போய்? ஆமாம், வெளியே போயிட்டேன் நான். இவரு என்ன ரூம் எடுத்து வச்சுன்னு வாடகை இருந்துக்குன்னு. ஆனால் பசங்க அம்மா கூட? அம்மா கூடயே தான் இருந்தாங்க. யாரும் என்ன கூட வரல. வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல? அவங்களுக்கு பிடிக்கல. என் பையன் பேசத்தே இல்லை மேடம் என்கிட்ட. எத்தனை வயசாச்சு பையன்? அவனுக்கு 20 வயசு ஆகுது மேடம். இவராலேயே நான் பையன் விட்டுட்டு மேடம். பெருசு பையன் தானா? என்ன அப்பாவை கூட்ட 4 வருஷம் ஆகுது மேடம். பொண்ணுங்க 2 பேரும் சின்னவங்களா? ஒருத்தி கட்டி கொடுத்துட்டேன். பையன் என்ன பண்ணான்? பையன் வேலைக்கு போயிடறான். அவனும் படிக்கலையா? +2 ஃபர்ஸ்ட். என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தான் இந்த நம்பிக்கை. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? தெரியானாக்கா இவங்களே எல்லாம் முடிவு எடுத்துக்கின்னு இவங்களே சண்டை போட்டு. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், உங்கள் பக்கத்துலேருந்து சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி செப்டம்பர் 14ஆம் தேதியோட 9 வருஷம் ஆகுது மேடம். 5 வருஷமாக நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். எல்லாருமே பார்த்து எங்களை பார்த்து ரொம்ப கண்ணு வைப்பாங்க ஜாஸ்தி, ரொம்ப அன்னன்யமாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இவங்க வீடு பக்கத்தில் எங்களுக்கு வீடு தெரிஞ்சவங்க மூலமா வாடகை போனோம். போகும்போது எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான், இவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு பேச்சுவார்த்தை ஆச்சு மேடம். எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா ஊருக்கு போனாங்க. 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை ஆச்சு, நல்லா தான் இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆகிட்ட பிறகு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேடம். பரவாயில்ல, சொல்லுங்கள். சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க கூட தொடர்பு வச்சுட்டிங்களா? உங்கள் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணீங்க சொல்கிறீங்களா? அவங்க இல்லை சொல்கிறாங்க. கேளுங்க மேம். கட்டில் போடும் போது அவங்க வந்து அதெல்லாம் கேளுங்க வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தை வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க வந்து புகார் கழிப்பு விடுங்க. இல்ல மேம், அப்பெல்லாம் இவன் தான் சொல்லியிருக்கிறது மேம். அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லியிருக்கும் போது இவனே தான் சொன்னான். நாங்கள் வந்து நல்லா பேச்சுவார்த்தைன்னா என்ன அர்த்தம் தம்பி? சொல்லலை, புரியலை எனக்கு. அதாவது சண்டை எதுவும் இல்லை, சண்டை இல்லைனாக்கா எங்கள் 2 பேர்த்துக்கு. இப்போ இவங்க நீங்கள் 2 பேரும் யாரு? அவள் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, நீங்கள் இன்னொருத்தரோட புருஷன். அது என்ன எங்கள் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை? வீட்டுக்கிட்ட எல்லாருமே ஒரு க்ளோஸாக தான் எல்லாருமே இது பண்ணின்னு இருப்பாங்க.
அப்போ இவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இது பண்ணி இருப்பாங்க. அப்போல்லாம் எதுவும் இல்லை மேடம். அதுக்கப்புறம் தான் இவங்களா என் மேலே ஆசைப்பட்டது எல்லாம் இதாகும். சத்தியமா இல்ல மேம். இருமா நானும் தான் ஆசைப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல. நானும் தான் ஆசைப்பட்டேன், இவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாத நான் பேசின்னு இருந்தேன். எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சி வாழணும் அப்படின்ட்டு இவங்க மனசில் தோணுருங்கன்னு நினைக்கிறேன். நான் வேலை மேலே இருக்கும்போது எங்கள் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் மேம் ஒரே வாரத்துல போய் சொல்ல நான் முடியாது. தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சு? வீட்டுக்கு தெரிஞ்சு எங்கள் ஒய்ஃபு ஒரு பக்கம் விஷம் குடித்தாங்க. அவங்கள இந்த பக்கம் தூக்கின்னு போனவொன்னா இவங்க ஒரு பக்கம் விஷம் குடித்தாங்க. இவங்க தான் 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு வரது ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சு? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேனாக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டின்னு வந்து கொஞ்ச நாள் அப்படி இப்படி சண்டை ஆயினா இருந்துச்சு. திடீர்னு இவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என் நம்பர் ஒன்று இருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணாங்க. வேலை மேலே போயிட்டு நான் பேசுவேன். பேசினோன்னே சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குது, எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவங்கள்ட்டயா? இவங்கெல்லாம் வேணாம், நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, வேணாம், நம்ம எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னோன்னே கேளுங்க மேம். இவங்க தருமபுரியில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இவங்க வீடியோ எடுத்து என்னை கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்ட்டு. எனக்கு தருமபுரியெல்லாம் எந்த சைடு வருதுன்னு எனக்கு தெரியாது. இவங்க தான் தருமபுரிக்கு இந்த மாதிரி சேலம் பஸ் ஏறிவா வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் இவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் நான் அதுக்கப்புறம் 3 நாள் அங்கே இருந்தேன் மேடம், தருமபுரியில் இருந்தேன் இவங்க கூட. இல்ல மேம், இதில் யார் போய் சொல்கிறீங்க? அவன் தான் போய் சொல்லிடுறேன். சரி, அப்போ நீங்கள் தர்மபுரியிலேருந்து எங்கே போனீங்க? நான் எங்கேயும் போகல மேம், நான் போயிருந்தே ஆர்னிக்கு மட்டும்தான் மேம். தர்மபுரியிலேருந்து ஹொசூர் போல. தர்மபுரியில் எங்கே இருந்தீங்க? தர்மபுரிக்கு நான் போவே இல்லையா மேம். இவன் அப்படிதான் என் மேலே போய் சொல்லிட்டே இருக்கான் மேம். அப்போ எங்கே இருந்தீங்க? நான் அந்த ஒசூரில் மட்டும் தான், நான் ஆர்னியில் மட்டும் தான் இருந்தேன் மேம். ஆர்னியில் மட்டும் தான் இருந்தேன். இவங்க ஆரணிலையும் இருந்தாங்க. ஒரு நாள் போய் ஆரணிலையும் நான் போய் பார்த்தேன் மேடம். ஆரணியில் வந்து வேலூரில் என் தங்கச்சி கட்டி கொடுத்தாங்க. எதுக்கு போய் பார்த்தீங்க? இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? வா வந்து பார்த்துன்னு போன்னு சொன்னாங்க மேடம். அந்த இந்த மாதிரி ஃபோன் நம்பர் தான் இருக்கா போங்கட்ட? அதெல்லாம் இல்லை மேம். எங்கள் அந்த மாமியார் நம்பர், அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? எந்த 10 சிம்மு கிட்ட எல்லாம் நான் தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு சண்டை ஆகும் போதெல்லாம் இவங்க அம்மாவே 2 சிம்மு வச்சு போட்டாங்க மேடம். இப்போ இதில் யார் போய் சொல்கிறீங்கம்மா? அவன் தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, உனக்கு இனிமையாச்சும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு. எனக்கு அதுக்கு தான் இங்கே உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா? அப்படியானா உண்மையை பேசணும். அந்த பையன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அவன் தப்பு பண்ணலைன்னு அவன் சொல்லலை, அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் நான் தப்பு பண்ணல மேம். அவன்கிட்ட பேசவே இல்லை. அவங்ககிட்ட நீ அவனை கட்டாயப்படுத்தலை. இல்லை மேம். நீ தர்மபுரியில் 3 நாள் போயிருக்கல மேம். அது ப்ரூவ் பண்ணிட்டா பண்ண சொல்லு மேம். மேடம் ஒரு தடவை இல்லைம்மா, 2 தடவை போயிருக்கோம் மேடம் தர்மபுரிக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் பழகின புதுசில் 3 நாள் போயிருந்தோம். பண்ண சொல்லு மேம். திருப்பி சண்டேல எப்படிமா அவன் போய் சொல்லுவான் அப்படி அபாண்டமா? அந்த வீடு கூட அப்படிதான் மேம் அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லி வச்சிருக்கிறதா மேம். நீ போய் சொல்லுவான்னு எனக்கு தெரியுதுமா. எனக்கு நிஜமாவே அவன் தான் பிடிக்கவே பிடிக்காது மேம். அவன் தான் ஆரம்பத்துலேருந்தே என் பிரச்சனையே அவன் தான். இப்போ நீ அவனை ஃபோன் பண்ணதே கிடையாது? அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான் மேம். நீ ஃபோன் பண்ணதே கிடையாது? அவனுக்கு நான் ஃபோன் பண்ணல மேம். அவங்க ஃபோன் பண்ணியிருந்துக்கு அவங்களே எனக்கு ஒரு சிம்மு என் கொடுத்து சிம்மு ஃபோன் அதான் நான் சொன்னேன் இல்லையா மேம், 2 ஃபோனு, ஸ்க்ரீன் டச் ஃபோனு, அப்புறமா ஒரு பட்டன் ஃபோனு, அதில் என் பொறுப்பில் என் சிம்மு இருக்குது மேம். திருப்பும் ஒரு சிப்பு போட்டுருந்து எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது மேம். எப்படி? அவனே பிடிங்கினான் மேம். அது எப்படி உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குவான்? நான் அந்த பக்கம் மசான் பக்கமாக போயின்னு இருந்தேன் மேம். நம்பர் கேட்டான். கொஞ்சம்லாம் காதில் பூ சுற்றலாம், ரொம்ப சுத்தாதே, வேண்டாம். நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். கொஞ்ச நாள் நிறைய சொல்லலாம் போய், ஆனால் ஒரு இடத்துல மாட்டிக்கணும். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிப்பானா மேம்? சரி, இப்போ சொல்லு, என்ன ஒன்றும் பிரச்சனை? இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பிரச்சனை? அதுக்கு நான் அவங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம் கட்டி வைக்கிறேன். கோவம் என்னன்னா உன் மேல பழிய போட்டுட்டு அவன் தப்பிக்கிறானா? மேம் அதுதான். ஆனா நீ ஆசைப்பட்டது உண்மை, கரெக்டா? சொல்லு மீனா. இல்ல மேம், மறுபடியும் போய் சொல்லக்கூடாது. இல்ல சத்தியமா இப்போ இல்ல மேம். ஆனா எல்லாமே அறிஞ்சாச்சு. ஆனா ஆசைப்பட்ட. ஏன் போய் சொன்னேன்? அப்புறம்